சும்மா ஏதாவது பேசிட கூடாது. வந்து நாங்க பெரியார் பெரியார் யாரு பெரியார்? யாரு பெரியார் சொல்லு. சமூக நீதியை சொல்லு, பிராமண எதிர்ப்பை சொல்லு, கடவுள் மறுப்பை சொல்லு. பெரியார் வென்றது ஒன்றே ஒன்றில்தான். தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்க, தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசுங்க, தமிழை ஆங்கிலத்திலே எழுதுங்க, அதாவது ஆங்கில எழுத்திலே எழுதுங்க. இது ஒன்னுலதான் நீங்க சாச்சிட்டீங்க திராவிடங்க. என் நிலத்துல எங்கேயுமே என் தாய்மொழி இல்லாம அழிச்சு ஒழிச்சிட்டீங்க. தமிழ் எழுத படிக்க தெரியாத பல தலைமுறையை உருவாக்குனதை தவிர எல்லா இடத்துலயும் தோத்து போனீங்க. எங்கே இருக்கு கடவுள் மறுப்பு? உங்க அண்ணி அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் பூஜை அறையில சமஸ்கிருத சுலோகம் சொல்றத போட்டு காட்டட்டா? அத்திவரதர் கோயில்ல குடும்பமா நின்று கும்பிட்டீங்களா இல்லையா? கோயில் கோயிலா போய் நாங்க 1999 கோயில்ல குடமுழுக்கு நன்னீராட்டு, அது கூட தமிழ் கும்பாபிஷேகம் பண்ணது நாங்களா நீங்களா? நான் முருகனை தொட்டேன், என் தமிழ் இறைன்னு. நீங்க ஏன் வந்து தொட்டு மாநாடு போட்டீங்க பெருமக்களே? கடவுள் மறுப்பா? பார்ப்பன எதிர்ப்பு இருக்கா? திராவிட இயக்கத்தின் பரிணாமத்துல நீங்க சொல்ற சோக்கால்டு பிராமண பொம்பளை தலைமையேற்று காலில் விழுந்து கும்பிட்டா திராவிடன்லாம். அந்த அம்மா காலில் விழுந்து பதவி வாங்கி அனுபவிச்சிங்க. நீங்க சாதிக்க முடியாத, பெரியாரிஸ்ட் சாதிக்க முடியாத அந்த அம்மா செஞ்சிச்சு. நீங்க சொன்ன பார்ப்பன பெண் பொது தொகுதியில நிறுத்தி வெள்ள வச்சிச்சு. நீங்க ஆராசா அண்ணனை ஒரு தமிழனா பார்க்காம தாழ்த்தப்பட்டவனா பார்த்து தூக்கி கொண்டு நீலகிரியில நிறுத்தினீங்க. நீங்க சமூக நீதி சனாதன ஒழிப்ப பேசுவீங்க. அது ஒரு காலம். என் ஆத்தால பெண் தாத்தம்பாட்டி வாங்கி கிடந்தாங்கல்ல, அது ஒரு காலம். தாழ்த்தப்பட்ட அருந்ததியர்ல ஒருத்தனை தூக்கி சபாநாயகர் ஆக்கி தனபால் வரும்போது முதலமைச்சர் வரைக்கும் எந்திரிச்சு நிக்கிற உயரத்தில் உட்கார வச்ச பெருமகள் நீங்க சொல்ற பிராமண பொம்பளை. அதை நீங்க செஞ்சீங்களா? எதுக்கு சமூக, எதுக்கு எங்க இருக்காரு பெரியார்? எந்த இடத்துல? படிப்பா? படிப்பு மிகப்பெரிய வியாபார பண்டமாக்கிட்டு கல்விய இந்த இடத்துல இருக்குது. கல்வி யாரு? எங்களுக்கு என்ன படிப்பு வராமையா இருந்தது? இந்த எங்க அம்மா சொல்லுதுல, கல்வி இருந்துச்சு, காசு இல்ல, வறுமை. அந்த கல்வியை இலவசமா தந்தான் படிக்காத என் தாத்தை. ஊருக்கு பள்ளிக்கூடம் நான் படிச்சது என் தாத்தன் கட்டின பள்ளிக்கூடம் அரணையூர்ல, ஒரு சிற்றூர்ல. அதுக்கப்புறம் உயர்கல்வி என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை ஏற்று இருந்தவன் அவன் கட்டி வச்சிருந்தான். காஜி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியில் படிச்சதுனால நான் இன்னைக்கு வெளியில வந்து நிக்கிறேன். அவன் கட்டி படிக்க வச்சான். கிறிஸ்தவ இஸ்லாமிய மிஷினரிகள் பள்ளி கல்லூரியில் படிச்சு வந்த பிள்ளைகள் பெரியார் படிக்க வச்சார். அண்ணாதுரை எங்க ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணாவையும் பெருமகனார் நெடுஞ்செழியனி அன்பழகனி பெரியார் தான் படிக்க வச்சாரா? எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காது காலாதவர், வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துட்டு போனார். அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா? பேசாம இருக்கணும். கூலினா கூலி இருங்க. கூலினா என்ன? உங்க வீட்டுல வந்து கையெட்டி நிக்கிறானா? நானு கூலி? உங்க அப்பா தான் கூலி. யார்கிட்ட பேசுறது என்னன்னு இல்லையா? கூலியா? என்ன கூலி? நீ தான் என் மக்கள்கிட்ட 1000-500 பிச்சை காசு கொடுத்து ஓட்ட பறிக்கிற கூலி. நீ சரியான ஆளா இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்று காட்டுவார். அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன். உங்களை எதிர்த்து போட்டிட்ட இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும், அப்படி ஒரு வெற்றியே வேணாம்னு சொன்ன தமிழ் மகள் தமிழச்சி தமிழிசை. அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வென்றீங்களா? பெரிய கலைஞரின் மகள் தானே, பெரிய இவங்க தானே. நீங்க எல்லாம் ஒன் சாதிக்காரன் தானே போய் நின்ன. எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த? ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடணும். ஏதாவது பேசினா வெறியாயிருவேன்.